ஹாய் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? 2 நாளாக வீடியோ போட முடியல. உடம்பு சரியில்லை. காலையில் இன்னைக்கு என்ன டிஃபன் செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபி எடுத்துருக்கேன். காலிஃப்ளவர் குழம்பு, சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி டிஃபன் இது தான். வாங்க லாங் வீடியோவாக போடுறது. காலிஃப்ளவர் குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்கிறேன். காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வணக்கி எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு அரைக்கிறது தேங்காய், மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, தக்காளி, பட்டை, கிராம்பு, பொட்டுக்கடலை, வெல்லம், தேங்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வணக்கி இதோடு அரைச்சி குழம்பு வச்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாங் வீடியோவை போடுறேன். குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்கப்பா. கடுகு, எண்ணெய், கடுகு, சோம்பு, மசாலா குருமா ஸ்டைலில் இருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, எல்லாம் வணக்கி விட்டு கொஞ்சம் வணங்கினோடனே இந்த அரைச்ச நான் சொன்னதெல்லாம் அரைச்சாச்சு பாருங்க. கொஞ்சம் நேரம் வணங்கிட்டது உப்பு மஞ்சள் போட்டு இந்த மிளகா அரைச்சிட்டு வந்துட்டாங்க. ஊற்றி கொதிக்கணும்னா சப்பாத்தி குழம்பு ரெடி. இதெல்லாம் பார்க்கலாம். மசாலா ஊற்றிக்கலாம் வாங்க பார்க்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்பா. உப்பு போட்டுக்கலாம்பா. அவ்வளோதான். குழம்பு வெந்தால் சப்பாத்தி குழம்பு ரெடி. அவ்வளோதான்ப்பா, வேறு எதுவும் இல்லை. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும். சப்பாத்தி இது மாதிரி தேய்ச்சிக்கணுப்பா. நல்லா புசு புசுன்னு வரும். நான் சுட்டு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்க எப்படி உப்பு வருது. சூப்பராக செம்ம சாஃப்டாக இருக்கும்பா சப்பாத்தி. வீட்டில் ரேஷன் மாவு தான் நாங்கள் அரைச்சி சப்பாத்தி சுடுவோம் பாருங்கள்.
காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குழம்பு சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.